என்னாச்சு சக்தி? ஏன் அழற? சொல்லுமா. ஏய் சக்தி, இப்ப நீ எதுக்கு அழற? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. வெற்றி வெற்றி கையை அறுத்துக்கிட்டா. இதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் என்ன செஞ்சா நீ புரிஞ்சுப்ப? சொல்லு. வெற்றிக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல. அத நான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நீ நடந்துக்கிட்டது தப்பு சக்தி. வெற்றியை எப்படியாவது சமாதானப்படுத்தி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ உன் வழியில போ, நான் வேற வழியில போறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நீ இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேளு சக்தி. என் மனசுல இருக்கிற வலியை நீ புரிஞ்சுக்கலையா யமுனாக்கா? அதுக்கு பேரு வலி இல்ல, நம்ம தலையில நாமளே ஏத்தி வச்சுக்கிற சொம. அதை தூர தூக்கி போட்டுட்டு வெற்றி கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. அவன் பழைய வெற்றியா இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டான். வெற்றி ஒண்ணும் மாறல, நீ தான் வெற்றிய சரியா புரிஞ்சுக்காம இருக்க. நானும் உன்ன மாதிரி தான் இவரை சரியா புரிஞ்சுக்காம வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டே இருந்த. அதனால என்ன ஆச்சு? என் வாழ்க்கை தான் நஷ்டமாச்சு. இப்போ நான் இவரை புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கை சந்தோஷமா போகுது. அதே மாதிரி நீயும் வெற்றியை புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையும் சந்தோஷமா போகும். என்னம்மா யமுனாக்கா இப்படி சொல்றா? நான் என்ன வெற்றியை வெறுத்து ஒதுக்கவா செய்யறேன்? அவனுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு தானே சொல்றேன். அதுதான் தப்புன்னு யமுனா சொல்றாமா. இத பாரு சக்தி, நீ கலெக்டருக்கு படிச்சவ. உனக்கு நாங்கெல்லாம் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், நீ வெற்றி தம்பியோட சேர்ந்து வாழுமா, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சக்தி, நான் இதுல கருத்து சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். யமுனா என்னை வெறுத்து ஒதுக்குனா, ஆனா நான் ஒதுங்கி போகல. அவ மனசை மாத்தி அவ மனசுல இடம் பிடிச்சேன். அது மாதிரி நீயும் வெற்றி கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து சொல்லி புரிய வச்சு வெற்றியை நீயே மாத்து. அதுக்கப்புறம் வெற்றியோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழு. இததான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். புரியுதா உனக்கு? மீனாட்சியம்மா, ஆ, வாங்க. வணக்கம்மா. மீனாட்சியம்மா, சொல்லுங்க. நாளைக்கு கோயில்ல ஊர்க்கூட்டம் இருக்குமா? ஊர்க்கூட்டமா? என்ன திடீர்னு ஊர்க்கூட்டம் வச்சிருக்காங்க? அது வந்துமா 14 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற சொக்கப்பான திருவிழா இந்த வருஷம் நடக்க போகுதுமா. அதுக்கு நம்ம அம்மன் கிட்ட உத்தரவு கேட்க தான் இந்த கூட்டம் நடக்க போகுது. வனவாசம் போன ராமர் ராவணகிட்ட சண்டை போட்டு சீதையை மீட்டுக்கிட்டு வந்தார்ல, அதை கொண்டாடுறதாமா இந்த சொக்கப்பான திருவிழா. அந்த திருவிழாவுக்கு தான் உத்தரவு கேட்க போறாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு உத்தரவு கேட்க போறாங்க? நாளை காலையில 10 மணிக்கெல்லாம் எல்லாம் வரணும்னு தர்மகர்த்தா சொல்லிருக்காருமா. சரி, நாங்க வந்துடுறோம். நீங்க ஊருக்குள்ள மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க. மா, கோயில்ல வச்சு உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு ஒரு குரூப் ரெடியா இருக்குமா? என்ன? ரங்கநாயகியம்மா குரூப் தான் பிரச்சனை பண்ண போறாங்க. அவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க தயாரா இருங்கம்மா. நான் வர்றேம்மா. சரி வாங்க. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சக்தி, உன் மாமியார் என்ன பிரச்சனை பண்ணாலும் சும்மா விடக்கூடாது. பதிலுக்கு பதில் கொடுக்கணும். அத்தை, சொக்கப்பான திருவிழா உங்க தலைமையில தான் நடக்கும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய போறேன். அம்மா தாயி, இன்னைக்கு உன் கோவில்ல எந்த சண்டை சச்சரவும் நடந்துடக்கூடாது. எல்லாத்தையும்
சுமூகமா முடிச்சு கொடுத்தாயே. அத்தை நீங்க போங்க, நான் வந்துடுறேன். போமா. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொக்கப்பானை திருவிழா நடக்க உத்தரவு கேட்பாங்க. அப்ப நீ அம்மன் அருள் வந்த மாதிரி சாமி ஆடணும். அப்படி சாமி ஆடுறப்ப மீனாட்சி இந்த திருவிழால கலந்துக்க கூடாதுன்னு நீ சொல்லணும். மீறி கலந்துக்கிட்டா இந்த ஊரையும் ஊர் மக்களையும் அழிச்சிருவேன்னு சொல்லணும். நீ சொல்றத கேட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போகணும். அப்படி சொல்லணும். நீ புரியுதா? புரியுதுமா. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இத மட்டும் நீ சரியா பண்ணிட்டனா நான் பேசினபடி பணத்தை கொடுத்துருவேன். சரியா? போய் சாமி பக்கத்துல நில்லு. போ. 14 வருஷத்துக்கு ஒரு முறை வர சொக்கப்பன திருவிழா இந்த வருஷம் வரப்போகுது. அதை சிறப்பா கொண்டாடுறதுக்காக சாமி கிட்ட உத்தரவு கேட்க போறோம். நல்ல விதமா உத்தரவு கிடைக்கணும்னு எல்லாரும் மனசார சாமியை வேண்டிக்கங்க. பூசாரி ஐயா, சாட்டையை கொடுங்க. ஆத்தா சாட்டையை எடுத்துடுச்சு. ஆத்தாவை கோபப்படுத்தியது யாருன்னு தெரியலையே. இல்லம்மா, இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. பொய் சொல்லாத. அத்தா வலிக்காத அத்தா. அத்தா வலிக்குது. அத்தா நான் என்ன பண்ணல அத்தா. அத்தா என்ன விட்டு. அத்தா வலிக்குது. அத்தா வலிக்குது. அத்தா நான் எதுவும் பண்ணல. அத்தா என்ன விட்டு. அத்தா என்ன ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு. துர்கா ஏன் இப்படி பண்றா? ஒருவேளை நான் போட்ட பிளான் தெரிஞ்சிருச்சா இவளுக்கு? அம்பு போல வந்தவளை துரத்தி விட்டுட்டேன். இப்ப அந்த அம்பு அனுப்புனவளை கவனிக்க போறேன். ஆத்தாடி, ஏன் முன்னாடி நின்னு ஆடுறாளே? என்னையும் சாட்டையால அடிச்சு விழுத்துருவாளோ? ஆத்திரப்படாதீங்க தாயே. கோவத்தை குறைச்சிக்கிட்டு சொக்கப்பான திருவிழாவுக்கு உத்தரவு கொடு தாயே. உத்தரவா? உத்தரவாடா கேக்குற? ஆத்தா, 14 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊர்ல சொக்கப்பான திருவிழா நடக்குது. அது நல்லபடியா நீ தான் நடத்தி கொடுக்கணும் ஆத்தா. உத்தரவு கொடு தாயே. பெரிய கருப்பசாமிய தெரியுமா? பெரிய கருப்பசாமிடா, வேலூர்ல இருக்கிற என் தீவிரமான பக்தன் அவன். அவன் முன்னிலையில தான் இந்த திருவிழா நடக்கணும்டா.
அவனால மட்டும்தான் இதை நல்லபடியா நடத்தி கொடுக்க முடியும். அவனை கூட்டியாந்து இந்த திருவிழாவை நடத்துவீங்களா? அப்படி நடத்துறதா இருந்தா நான் உத்தரவு தரேன். நடத்துறோம் தாயே, நீ சொன்ன மாதிரியே பெரிய கருப்புசாமி முன்னிலையிலேயே இந்த திருவிழாவை நாங்க நடத்துறோம் தாயே. இந்த திருவிழாவை நடத்துறது சாதாரண காரியம் இல்ல. இதை நடத்துறதுக்குள்ள பெரிய பெரிய தடங்கள்லாம் வரும். அதெல்லாம் மீறி இதை நடத்துவீங்களா? நடத்துறோம் தாயே, நடத்துறோம், கண்டிப்பா நடத்துறோம் தாயே. மீனாட்சி இங்க வா. தாயி மீனாட்சி, சொக்கப்பானை கொளுத்துற நெருப்ப நீதான் எடுத்துட்டு வரணும். செய்யறேன் தாயி. கட்டுப்பாடோட விரதம் இருந்து காட்டு கோயிலுக்கு தனியா போய் நெருப்பை எடுத்துட்டு வரணும். செய்வியா அத? செய்வேன் தாயி. பொண்ணுங்க 3 பேரும் கோவில் குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரணும். செய்வாங்களா அத? செய்வாங்க தாயி. இந்த சொக்கப்பானை திருவிழா உனக்கு கடுமையான சோதனை கொடுக்கும். அதெல்லாம் தாண்டி திருவிழாவை சிறப்பா செஞ்சு கொடுப்பியா? செய்யறேன் தாயி, கண்டிப்பா செய்யறேன். ஆத்தாவ மலை ஏத்துங்கடா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். மலையேறாத்தா. துர்கா, இவ நிஜமாவே சாமி ஆடுறாளா இல்ல பொய்யா ஆடுறாளான்னு ஒண்ணுமே புரியலையே. துர்கா, 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 என்னமாச்சு? திடீர்னு சாமி ஆடிட்ட. பெரிய கருப்பசாமி பேரெல்லாம் சொன்ன. உனக்கு அவரை தெரியுமாமா? பெரிய கருப்பசாமியா? யாருமா அவரு? என்னடி இவ? இல்ல, எனக்கு தெரியாது. அம்மா, அவ அம்மனர் வந்து சாமி ஆடி இருக்காமா. அவளுக்கு எப்படிமா தெரியும்? அப்போ நிஜமாதான் சாமி துர்கா மேல வந்து இறங்குச்சா? ஆமா. சரி சரி, வா, நாம சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். வா, வாங்கம்மா, வாங்க, வாமா. என்னடி பூஜை இது? என்னென்னமோ பிளான் போட்ட, எதுவுமே நடக்கலையேடி. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? நடக்க போற சொக்கப்பான திருவிழா நல்லபடியாவே நடக்கூடாது. அன்னைக்கு இந்த ஊர்ல ரத்த ஆறுதான் ஓடணும். மீனாட்சி குடும்பமும் ரங்கநாயகி குடும்பமும் காலி ஆகணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா? இப்ப வரைக்கும் என்கிட்ட எந்த பிளானும் இல்ல. ஆனா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். இது மிஸ் பண்ணாம நம்ம அடிக்கணும். மீனாட்சி குடும்பத்தை அடிச்சு காலி பண்ற வேலையை நீங்க பாருங்க. ரங்கநாயகியை அடிச்சு காலி பண்ற வேலையை நான் பாக்குறேன். மீனாட்சி என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அவளை குடும்பத்தோட கொண்டு புதைச்சிடட்டுமா? நேரடியா நம்ம செஞ்சா பிரச்சனை நம்ம தலை மேலதான் விழும். சொக்கப்பான திருவிழாக்கு கோவில்ல கொடியேத்தணும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம். அப்படின்னா அது வரைக்கும் ஏதாவது பிளானை யோசிச்சு வைக்கணும்ல? கண்டிப்பா யோசிக்கணும்டா. எந்த சூழ்நிலையிலையும் தோத்து போகாத ஒரு பிளானை நாம யோசிக்கணும். அப்பதான் அந்த மீனாட்சி குடும்பத்தை அடியோட அழிக்க முடியும். மீனாட்சிக்கு கெடுதல் பண்ணுங்க பரவாயில்ல, ஆனா அவளை குடும்பத்தோட அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாரு புஷ்பா, அவ பாட்டுக்கு 3 பிள்ளைகளை வச்சுட்டு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அப்பப்ப இடைஞ்சல் கொடுக்கறத விட்டுட்டு ஒரே அடியா அவங்கள குடும்பத்தோட கொல்லணும்னு நினைக்கிறீங்களே, அது தப்பு புஷ்பா. ரங்கநாயகியோட சொத்தை இந்த பூஜை ஆட்டைய போடணும்னு நினைக்கிறா. அதனால அவ ஒளிச்சு கட்டணும்னு சொல்றா. ஆனா மீனாட்சி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? அவள்கிட்ட இருக்க வீடு மெஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தரமட்டம் ஆகிட்டிய. இன்னும் எதுக்கு அவளை காலி பண்ணணும்னு நினைக்கிற? இதுக்கு மேல அந்த இட்லிக்காரிக்கு நீ சப்போர்ட்டா பேசுன,
ஒரு நோக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அந்த ஹோட்டல்காரியோட வீடு மெஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சுன்னு சொல்றியே, அவ உன் பொண்டாட்டின்ற அடையாளத்தை அடிச்சு நொறுக்குனியா நீ? சொல்லியா, வாயை திறந்து சொல்லு. சக்கலை திங்கிற பட்ட பேரை தானே எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ஏற்படுத்தி வச்சிருக்க. அது உன் மரமண்டைக்கு மறந்து போச்சா? அவ கெட்டு நாசமாவும் போகல, சீரழிஞ்சு செங்கலும் சுமக்கல. மூத்தவள புருஷனோட சேர்த்து வச்சுட்டா, இளையவள கலெக்டருக்கு படிக்க வச்சுட்டா, கடைசி பொண்ண நல்லா படிக்க வச்சிட்டு இருக்கா. ஆனா நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்யா? இன்னும் இந்த வீட்ல உட்காந்துக்கிட்டு அவளை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணலான்னு நாம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இத பார், வேணாம். இந்த தோத்து போற விளையாட்ட நான் மறுபடியும் ஆடுறதுக்கு விரும்பல. அதுக்கு பதிலா ஒரே அடியா மீனாட்சியையும் அவளோட பொண்ணுங்களையும் அடிச்சு காலி பண்ணி அவளோட கதைக்கு நாம முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கிறேன். அப்பதான் நாம நிம்மதியா மத்த வேலைகள் எல்லாம் பார்க்க முடியும். அக்கா சூப்பரா சொன்னக்கா. இதை கேட்டாச்சும் இந்த மாமாக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். ஓ மாமா, என்னக்கா இது? அவர் பாட்டு கோச்சிங் போறாரு, அவரு கூப்பிடுக்கா. ஏய் போகட்டும்டா, விடுறா. நாம அந்த மீனாட்சியை காலி பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இவரை விட்டு தள்ளு. என்ன பண்ற நீ? வீட்ல அம்மாவும் சக்தியும் இருக்காங்க. அவங்க இருந்தா என்ன? நான் ஏன் பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிறேன், அத போய் தப்புன்னு சொல்லுவாங்களா? பாரு, அவங்க தப்பு சொல்ல மாட்டாங்க, ஆனா சாமி தப்பு சொல்லும். என்ன சாமி தப்புன்னு சொல்லும்? பெரிய கருப்பு சாமி. யார் அவரு? அவர் ஏன் ரொமான்ஸ்க்கு செக் வைக்கிறாரு? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. நம்ம ஊர் அம்மன் கோவில்ல சொக்கப்பன திருவிழா ஆரம்பிக்க போகுது. அதுல பெரிய கருப்பு சாமி வந்து ஆட்டம் போட்டு ஊர்வலம் போகும். அது நடந்து முடியற வரைக்கும் நாம கட்டுப்பாடா இருக்கணும், புரியுதா? இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு செல்லாது யமுனா. நமக்கு மட்டும்தான் செல்லும். ஏன்னா சொக்கப்பன கொளுத்த போறதே எங்க அம்மா தான். அதனால நீ வாழை சுருட்டிக்கிட்டு நல்ல புள்ளையா இருக்கணும். சரி சரி வா, மெஸ்ஸுக்கு வரணும்னு சொன்னால வா. வரேன். வா. அம்மா, சொக்கப்பன திருவிழாவுக்கு வர சொல்லி பெரிய கருப்பு சாமிக்கு தகவல் சொல்லியாச்சா? இல்லனா கோவில்ல இருந்து யாரையாச்சும் அனுப்ப சொல்லிடுங்கம்மா. இத பத்தி தர்மகர்த்தா கிட்ட சொல்லிட்டேன். முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டாரு. நாம இந்த திருவிழா முடியற வரைக்கும் கட்டுப்பாடோட இருக்கணும், அவ்வளவுதான். அம்மா, நீ பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போகணும்ல, அதனால இன்னைக்கு இவரை நான் மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போறேன். என்னக்கா, காலேஜ் ப்ரொஃபஸரை மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? சாப்பிட வரவங்களுக்கு லெக்சர் எடுக்க போறியா? காலேஜ்ல அந்த வேலைய ஒழுங்கா பாக்கலையா? நம்ம மெஸ்லயாவது ஒழுங்கா செய்யறாரான்னு பாக்கலாம். மீனாட்சி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதை எப்படி கெடுத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல சக்தி, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் மீனாட்சியை பார்க்க வந்திருக்கேன். நீங்க எந்த விஷயமாவும் என்ன பார்க்க வர வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. இல்ல மீனாட்சி, நான் வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வரப்போற சொக்கப்பான திருவிழாவில் உன்னைய கொல்லணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்காளுங்க. உனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, நம்ம 3 பொண்ணுங்க உயிருக்கும் உழ வைக்கிறாங்க மீனாட்சி. இத முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லி உஷார்படுத்தணும் தான் நான் இங்க வந்தேன் மீனாட்சி. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இல்லைன்னா
அந்த புஷ்பாவால உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆபத்து வந்துடும் மீனாட்சி. இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி புஷ்பா ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாளா? இல்ல சக்தி, நான் உண்மையைத்தான் சொல்றேன். அந்த புஷ்பாவால உங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. திருவிழாவை காரணமா வச்சு உங்க எல்லாரையும் தீர்த்து கட்டணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. திருவிழாவுல முதல் மரியாதை ரங்கநாயகி அத்தைக்கு தான் தரணும்னு பூஜா கத்தனா. அது நடக்கணும்னா எங்க அம்மா திருவிழாவுல எந்த பொறுப்பும் எடுத்துக்காம விலகி போகணும். அதுக்காக தானே இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு வந்து சீன் போடுறீங்க? இதெல்லாம் நம்பி நாங்க ஏமாற மாட்டோம். முதல்ல வந்த வழியை பார்த்துட்டு போங்க. சக்தி, நான் சொல்றத நம்பு சக்தி. புஷ்பா உங்க எல்லாரையும் இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க. அப்புறம் உங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன், பாத்துக்கோங்க. மரியாதை கெட்டு போகாம இருக்கணும்னா பேசாம திரும்பி போயிடுங்க.